பிரேக் டவுன் படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காரில் கிளம்புறாங்க. அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குமே தவிர டிவோர்ஸ்லாம் வரல. அன்பை தான் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு வண்டி இதுவாகிடும். அது பிறகு அவங்க வந்து ட்ரக்கில் போவாங்க. அந்த ட்ரக்லேருந்து அவங்களை காப்பாற்றிடுவாங்க. அதோட படம் முடிஞ்சிடும். அந்த ட்ரக்கு போயிட்டு பொண்டாட்டியை காப்பாற்றினோடனே படம் 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க. படம் முடிஞ்சிடும். எது பிரேக் டவுன். அதோட படம் முடிஞ்சிடும். அங்கே காமிச்சது வந்து ஒரு சைக்கோ ட்ரக் டிரைவர். ஓகே. ஒரு சைக்கோ ட்ரக் டிரைவர் வந்து விடமாட்டான். பணம் கொடுத்த பிறகு விடமாட்டான். இந்த பொண்ணை சாவடிக்கணும்னு ட்ரை பண்ணுவான். இவன் எப்படியாவது பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு ஒரு ஹஸ்பண்ட் பண்ணுறது தான் பிரேக் டவுன். அதோட படம் முடிஞ்சிடும். பொண்டாட்டி அவங்களெல்லாம் சாவடிச்சுட்டு பொண்டாட்டியை கட்டிப்பிடிப்பான். படம் முடிஞ்சிச்சு. பேக் ஸ்டோரியே கிடையாது. வில்லனுக்கு பேக் ஸ்டோரி கிடையாது, பொண்டாட்டிக்கு பேக் ஸ்டோரி கிடையாது, இவங்க 2 பேருக்கும் பேக் ஸ்டோரி கிடையாது. பிரேக் டவுனில் ஒரு 95 மினிட்ஸில் படம் முடிஞ்சிடும். ஓகே, டக்கு. இப்போ அந்த படத்தை இங்கே தமிழ் எடுக்க முடியுமா? அவருக்கு அஜித் சாருக்கு அந்த கதை ஒன்று பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி பண்ணால் எப்படி இருக்கும்? வாட் இஃப் அப்படின்வாங்க. வாட் இஃப் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து டிவோர்ஸ்க்கு போயிடுச்சு. டிவோர்ஸ் போன பொண்டாட்டியை நான் வந்து கூட்டு போய் விடுறேன். ஏன்னா அப்போல இருக்கிற மரியாதை. 12 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்கோம். நம்ம ஏன் வந்து அதே இதோட ஒன்று அன்போட நான் கொண்டு போய் வீட்டில் விடுறேன்னு நினைக்கிறாரு. ஆனால் போகும்போது பல பிரச்சனைகளில் பொண்டாட்டியை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் தன் சொத்தே போனாலும் பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ் பண்ண போகிற பொண்டாட்டியும் நான் காப்பாற்றுவேன். அப்போ பல விஷயங்கள் இந்த கதை சொல்லுது. அதாவது ஒருத்தர் விலகி போகிறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவங்கள மொத்தமாக தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அவங்களை கடைசி வரையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. கடைசியில் கேட்பார்ல, நான் வந்து விட்டு போயிட்டேன், நீ எதுக்குடா வந்து எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணன்னு வரும்போது, பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு.